இது இஸ்லாமிய வீட்டு திருமணமா என்று நாம் சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய திருமணம் இன்றைக்கு ஆடல் பாடல், தேவையில்லாத கச்சேரிகள், பாடல்கள், தேவையில்லாத நிகழ்ச்சிகள் அந்த இஸ்லாமியர்களுடைய வைபவங்களிலே இன்றைக்கு நடைபெறுகிறது. மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய வைபவங்களிலே அங்கே தயார் செய்யப்படுகிற உணவுகள், அங்கே தயார் செய்யப்படக்கூடிய சாப்பாடுகள், அங்கே தயார் செய்யப்படக்கூடிய உணவுகள், அங்கே செலவழிக்கப்படக்கூடிய வைபவங்களிலே செலவழிக்கப்படக்கூடிய செலவினங்கள், இது அனைத்தையும் நாம் பார்க்கிற பொழுது வறுமையிலே இருக்கக்கூடியவர்களும் கூட எப்படியாவது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய வட்டிக்கு பணம் வாங்கியாவது, ஹராமாக இருக்கக்கூடிய அந்த வட்டிக்கு பணம் வாங்கியாவது தன் வீட்டு வைபவத்தையும் அந்த செல்வந்தனுடைய வீட்டு வைபவத்தை விட மிகைத்ததாக நடத்த வேண்டும் என்கிற உந்துதலுக்கு வறுமையிலே ஆட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஒரு மனிதன், வறுமையின் காரணமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன் கூட அவன் எப்படியாவது நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறான். தேவையில்லாத கடனிலே அவன் மாற்றிக்கொள்கிறான். அப்படி மாற்றிக்கொண்டு தேவையில்லாத செலவினங்களை அவன் செய்கிறான். வைபவங்களிலே, திருமண வைபவங்களிலே செலவழிக்கப்படக்கூடிய செலவினங்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த திருமணம் குறைவான செலவிலே நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் அல்லாஹ்வினுடைய பரக்கத்திற்குரிய திருமணம், அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய திருமணம். நம்முடைய திருமணங்களை, நம்முடைய வைபவங்களை நாம் பார்த்தால் நாம் வெட்கி தலை குனியக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிகழ்ச்சிகள், வைபவங்கள் இருக்கிறது. அதிலே தயார் செய்யப்படக்கூடிய உணவுகள் பசியாளர்கள் உண்பதில்லை, புளிச்சேப்பக்காரர்கள், பசி இல்லாமல் ருசிக்கு சாப்பிடக்கூடியவர்களாக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பசியாளர்கள், பசியோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ருசிக்கு உணவு உண்டுவிட்டு அவர்கள் தூக்கி போடக்கூடிய இலையை, அதிலே கிடைக்கக்கூடிய மிச்சத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செலவினங்களை நாம் உற்று நோக்குவோம்.